friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க ஊரு மதுரை ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டியான கரண்டி ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரத்துல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. 2 முட்டை சேர்த்து ஒரு கரண்டி ஆம்லெட் செய்ய போறோம். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆம்லெட் நல்லா சாஃப்டா வரும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷா கிரஷ் பண்ணி சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பு கரண்டில 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் ஆம்லெட்டை விட கரண்டி ஆம்லெட்டுக்கு கொஞ்சம் கூடுதலா தான் எண்ணெய் தேவைப்படும். அந்த கரண்டில ஃபுல்லா அந்த எண்ணெயை கோட் பண்ணிட்டு நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை ஊத்துனதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவுட்டர் லேயர் கொஞ்சம் லைட்டா நமக்கு வெந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. உடைஞ்சு வந்தா கவலைப்படாதீங்க. உள்ள இருக்கிற லேயர் அப்பதான் நமக்கு நல்லா வெந்து வரும். இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க. முட்டை உடையுதுன்னு கவலைப்பட வேண்டாம். கடைசியில பாத்தீங்கன்னா கரெக்டான ஷேப் வந்துடும். இந்த கரண்டி ஆம்லெட் செய்யறதுக்கு 2ல இருந்து 3 நிமிஷம் தாங்க தேவைப்படும். அவுட்டர் லேயர் நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. அது கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் சிம்ல வச்சே குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகிரும். இப்ப நல்லா கிறிஸ்பியா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பர் ஈஸியான கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ் வந்து ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாத்துக்கலாம். உள்ள முட்டை வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. எப்பவும் நார்மல் ஆம்லெட் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி ஆம்லெட் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், நமக்கு சூப்பர் ஃபிளஃபியான டேஸ்டியான எங்க ஊரு கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.